ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியில் தான் இருக்கேன். ஸோ இங்கேருந்து ஒரு சூப்பரான ட்ரெயின் ட்ராவலாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எங்கே போகிறேன், என்ன ட்ரெயின் டீட்டெயில்ஸை நான் ஸ்டேஷனுக்குள்ளே போய் சொல்கிறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை வேளாங்கண்ணி பேசஞ்சரில் ட்ராவல் பண்ணி வந்திருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் போய் பார்த்துருவாங்க. ஸோ மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டேஷனுக்குள்ளே போய் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அன்ரிசர்வ் க்ரௌட் தான். ஸோ நம்ம ட்ரெயினுக்கான அன்ரிசர்வ் க்ரௌட் தான் இது எல்லாமே நிற்கிறது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வேளாங்கண்ணியிலேருந்து சென்னை எக்மோர் வர போகக்கூடிய சென்னை எக்மோர் வேளாங்கண்ணி ஆர் கம்பன் எக்ஸ்பிரஸில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்மளை வேளாங்கண்ணியிலேருந்து சென்னை எக்மோர் வர புல் பண்ணக்கூடிய லோகம் என்னென்னா WAP4 WAP4 அரக்கோணம் ஷெட் சென்டர் 22782. ஸோ அந்த அளவுக்கு தான் புல் பண்ண போகுது. ஆக்சுவலி இந்த அளவுக்கு தான் நம்மளை மயிலாடுதுறையிலேருந்து இது வேளாங்கண்ணி வர புல் பண்ணிட்டு வந்தது. இப்போ அதே லோக்கோ டீகப்பிள் பண்ணிட்டு இங்கே ஃப்ரண்ட்லுக்கு அட்டாச் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து இது வந்து சென்னை வர போகுது. நம்ம ட்ரெயினை வச்சுன்னா பார்த்தோன்னா ட்ரெயின் நம்பர் 16176 வேளாங்கண்ணி டு சென்னை எக்மோர் போகக்கூடிய கம்பன் எக்ஸ்பிரஸ் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிலேருந்து நைட்டு 9:50 கிளம்பி நாகப்பட்டினம், நாகூர், காரைக்கால், திருநள்ளார், பேரளம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், கடலூர் ஜங்ஷன், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை எக்மோர் ரீச் ஆகுது மார்னிங் 5:15. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 325 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 7 hours 15 minutes எடுத்துக்குது. நம்ம ட்ரெயினோட கோச் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடி இன்ஜின், அதுக்கப்புறம் SLRT, அதுக்கப்புறம் 2 அன்ரிசர்வ்டு, அதுக்கப்புறம் 1 செகண்ட் ஏசி, அதுக்கப்புறம் 2 3 டயர் தேர்ட் ஏசி, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13 ஸ்லீப்பர் கோச்சு ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்லீப்பர் கோச் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ திரும்ப பின்னாடி 2 அன்ரிசர்வ், அதுக்கப்புறம் ஒரு SLRT. ஸோ இதுதான் நமக்கான கோச் கம்போசிஷன். அண்ட் நமக்கு கிடைச்சிருக்க கோச் பார்த்தீங்கன்னா S2 சீட் நம்பர் 50 மிடில் பர்த்து. ஸோ தக்கல்ல தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ் ஆச்சு டிக்கெட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்மளுடைய அடுத்த ஹால்ட் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் ஜங்ஷன் தான். ஸோ ட்ரெயின் வந்து ஆல்ரெடி ஒரு 7 minutes கிட்ட டிலேயில் தான் கிளம்பிருக்கு. ஸோ அந்த அங்கே லைட்லாம் இருக்குதுல்ல, ஸோ அதெல்லாம் வந்து நாகப்பட்டினம் கோச்சில் வந்து இந்த லைட்டில் பின்னாடி ஒரு லைட் இருக்கா, லாங் டிஸ்டன்ஸ் லைட்டாக எரியுது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தயாரிக்கிற இதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes டிலேயில் நம்ம நாகப்பட்டினம் ரீச் பண்ணிட்டோம். நமக்கான அடுத்த ஹால்ட் பார்த்தீங்கன்னா நாகூர் தான்.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் போட்டு போன வாட்டி வரும்போது வீடியோவில் கவர் பண்ணியிருக்க மாட்டேன். ஆப்போசிட் சைடில் உட்காந்துட்டு இருந்தேன். அதாவது மயிலாடுதுறை வேளாங்கண்ணி பேசஞ்சர் ட்ரெயினில் இந்த வந்தேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா கஸ்டம்ஸ் போட்டு கஸ்டம்ஸ்னு போட்டு வச்சுருக்காங்க. அங்கே அது எல்லாமே வந்து போர்ட் ஏரியா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes டிலேயில் நம்ம நாகூர் ரீச் பண்ணிட்டோம். நமக்கான அடுத்த ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா காரைக்கால் தான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம். ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா 2000 முன்னாடி, அதாவது மீட்டருக்கு எஜ்ஜாக இருக்கும்போது சென்னை எக்மோர்லேருந்து காரைக்குடி வர போகக்கூடிய கம்பன் எக்ஸ்பிரஸாக ரன் ஆகிட்டு இருந்தது. அண்ட் பாதி வந்து பார்த்திங்கன்னா லிங்க் எக்ஸ்பிரஸாக நாகூர் வர வந்துட்டு இருந்தது. ஸோ நாகூர் ஃபேமஸ் வந்து பார்த்தாலே நம்ம நாகூர் தர்கா தான் சொல்லுவோம். ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு மசூதி. முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லாமல் இந்து கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே போகக்கூடிய ஒரு மசூதி தான். தர்கா தான் அது நாகூர் தர்கா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார்டர். அதாவது காரைக்கால் வந்து நம்ம பாண்டிச்சேரின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார்டர் வந்து இந்த ஆறு தான். இந்த ஆற்றை தாண்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காரைக்கால் ஸ்டார்ட் ஆகும், அதாவது பாண்டிச்சேரி ஸ்டார்ட் ஆகும். ஒரு 10 minutes டிலேயில் நம்ம அடுத்த ஸ்டேஷனான காரைக்கால் வந்தாச்சு. நமக்கான அடுத்த ஹால்ட் பார்த்திங்கன்னா திருநள்ளாறு தான். ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரெயினோட சின்ன ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம். ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா 2005 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணாங்கன்னா கம்ப்ளீட்டாக மீட்டர் கேஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராட் கேஜ் ஒர்க் தான் போயிட்டுருக்குது. ஸோ 2005லேருந்து 2010 வரைக்கும் நம்ம ட்ரெயின் ஆப்ரேட்டே ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2010 ஜனவரி மந்த்து தான் நமக்கு ப்ராட்கேஜ் திரும்ப ஓப்பன் ஆச்சு. ஸோ அப்போ ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினை வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் எக்ஸ்பிரஸாக ரீஇனிஷியேட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ ப்ளஸ் லிங்க் எக்ஸ்பிரஸ் டு வேளாங்கண்ணி. ஏன்னா 2010 வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் மெயின் டைரக்ட் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் ஒன்று இருந்தது, அதையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து லிங்க் எக்ஸ்பிரஸ் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காரைக்கால்லேருந்து சென்னையிலேருந்து காரைக்கால் வரைக்கும் கம்பன் எக்ஸ்பிரஸ் ஆகும். நாகப்பட்டினம்லேருந்து இன்னொன்று கொஞ்சம் ஒரு 2-3 வண்டி லிங்க் எக்ஸ்பிரஸில் வேளாங்கண்ணி வர போயிட்டு இருந்தது.
நைட் டைம்லேயே பார்க்க செம்மையாக இருக்குது இந்த ஷோவு. பார்த்தீங்கன்னா கார் அங்கே க்ரீன் லைட் கொடுத்துட்ருக்காரு, அது வர தெரியுது, வேற மாதிரி இருக்குது. அந்த ரெட் சிக்னல், அந்த க்ரீன் லைட்டு கார்டு வருது. கொடுக்குறாரு பாருங்க க்ரீன் லைட். தான் நம்ம ட்ரெயினுக்கு க்ரௌடு இருக்க தான் செய்யுது பேரளம்லேயும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 13 மினிட்ஸ் டிலேயில் நம்ம பேரளம் ரீச் பண்ணிட்டோம். 10 மினிட்ஸ் டிலேயில் நம்ம திருநாளை ரீச் பண்ணியிருந்தோம். கரெக்டாக டிடி வந்ததுனால என்னால் அதை டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லாமே சொல்ல முடியல திருநாளாரில் வச்சு. ஸோ இப்போ பேரளம் வந்து பார்த்தீங்கன்னா 13 மினிட்ஸ் பேரளம் வந்து பார்த்திங்கன்னா 13 மினிட்ஸ் டிலேயில் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ நமக்கான அடுத்த ஹால்ட்டு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை தான். ஸோ இந்த இடத்தான ட்ரெயினோட இன்னும் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி நான் சொல்லிடுறேன். ஸோ ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 2020 கோவிடுக்கு அப்புறம் நமக்கு வேளாங்கண்ணி லிங்க் எக்ஸ்பிரஸ் கட் பண்ணிட்டாங்கன்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து காரைக்கால் வர ஓடிட்டு இருந்தது 2024 மிட் வரைக்கும். 2024 மிட்டா ஆமாம் 2024 மிட் வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்னை எக்மோர் டு காரைக்கால் வர ஓடிட்டு இருந்தது. 2024 மிட்லேருந்து தாம்பரம் காரைக்கால்னு ஓட ஆரம்பிச்சிது. சென்னை எக்மோரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஒரு சின்ன ரீடெவலப்மெண்ட் ஒர்க் போய்ட்டுருக்கனால அங்கே வந்து கட் பண்ணிவிட்டு பார்ஷலாக கட் பண்ணிவிட்டு தாம்பரம் டு காரைக்கால் வர ரன் ஆகிட்டு இருந்தது. பார்க்க சூப்பராக தெரியுது. ஆஃப் மூன் முழுமையெல்லாம் தெரில, பாதி மூணு தெரியுது. அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் லைன் வரும். தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் வரைக்கும், கும்பகோணம் வழியாக அப்படியே அந்த லைன் வந்து மயிலாடுதுறை ஜாயின் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு 17 மினிட்ஸ் டிலேயில் நம்ம மயிலாடுதுறை ரீச் பண்ணிட்டோம். நமக்கான அடுத்த ஆள்ட்டு பார்த்திங்கன்னா சிதம்பரம் தான். ஸோ இதுக்கப்புறம் நான் தூங்க போகிறேன். ஸோ டெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ 2024 பார்த்தீங்கன்னா கட் ஷாட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன் தாம்பரம் வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் May 20க்கு அப்புறம் தான் May 20க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினை வந்து பேரளம் வழியாக வேளாங்கண்ணி வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ May 20லேருந்து பேரளம், திருநள்ளார், காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினம் வழியாக வேளாங்கண்ணி வரை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ July 1 இருந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினை திரும்ப எக்மோர் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம கம்பன் எக்ஸ்பிரஸோட ஹிஸ்ட்ரி. ஸோ இதுக்கப்புறம் இது ஏதாச்சும் கச்சாட்டோ இல்லை வேறு எங்கேயாச்சும் மாற்றி விட்டா உண்டு. ஸோ இதுக்கப்புறம் நான் போய் தூங்க போனேன். ஸோ தூங்கிட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் செங்கல்பட்டு இல்லை தாம்பரம் தான் எந்திரிப்பேன்னு நினைக்கிறேன். தாம்பரத்துலேருந்து கவர் பண்ணுறேன். குட் நைட்.
ஸோ பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மொத்தம் ஒரு 25 மினிட்ஸ் வாலியாகவே ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்தது. சரியான தூக்கம். மேலாதுறையில் போய் படுத்தோன்னா அதாவது திருசூலத்தில் இருந்துச்சு. உங்களுக்கு அப்படியே வீடியோ காமிச்சிருப்பேன். திருசூலத்துலேருந்து தான் எழுந்திரிச்சேன். ஸோ நல்லாவே தூக்கம், சரியான தூக்கம். ஜேர்னியுமே வந்து கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. ஒரு குறையுமே இல்லை. ஸோ இதோட நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ட்ராவல் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். டாடா, பாய்.